2 லிங்க் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் சரிதா. பட் ஆனால் நான் வண்டி ஓட சொல்ல இங்கே ஏதோ ஒரு சவுண்டு வருது, அது என்னன்னு சொல்லி செக் பண்ணணும். குளிச்சாச்சு, நல்ல தூக்கம் இனி ஒரு கவலையும் இல்லை. 390 அட்வென்ச்சருக்கு வந்து எம்ஆர்எஃப் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டயர் தாங்க. அதில் வந்து 5 அலங்கி நட்டே இல்லையா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம KTM 390 அட்வென்ச்சர் கைப்புள்ளையை வந்து 4th சர்வீஸ் நினைக்கிறேன். ஆமாம், 4th சர்வீஸ் வந்து விட போகிறோம். ஆல்மோஸ்ட் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 18,300 கிட்ட ஓட போகுது. இப்போ வண்டியோட கண்டிஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப பரிதாபமாக இருக்குது. செயின் சுத்தமாக காலி, பின்னாடி டயர் ஆல்மோஸ்ட் ஒரு 70%, 75% தேஞ்சு போச்சு. இப்போ பின்னாடி டயரும் மாற்றணும். செயின் ஸ்ப்ராக்கெட் இன்றைக்கி கண்டிப்பாக மாற்றிடுவோம் இந்த சர்வீஸில். அதே மாதிரி ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக், அப்புறம் சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே இந்த வாட்டி மாற்றிட்டு, டயர் வந்து இன்னொரு 2000-3000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு லடாக் ரைடு வேறு ப்ராசஸில் இருக்குது. லடாக் ரைடு கிளம்புறதுக்கு ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் வந்து நம்ம டயர் போட்டுட்டு ஒரு சின்ன ரவுண்ட் மட்டும் ஓட்டிட்டு பார்த்துட்டோன்னா ஓகே ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் வண்டியோட கண்டிஷன் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த 48 ஹவர்ஸ் ரைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 டே ரைடு ஒன்று போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து சில்வர் இது அகாடமி ஆஃப் தி ஸ்கூல் ஆஃப் ட்ரிஃப்ட் இருக்குல்ல, அந்த இதுக்கும் போயிட்டு வந்துட்டோங்க. இப்போ வண்டியோட கண்டிஷன் காட்டுறேன் பாருங்கள். 2 லிங்க் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் சரிதா. 2 லிங்க்கு. ஏன்னா செயின் வந்து அந்தளவுக்கு பரிதாபமாக போயிடுச்சு. அப்புறம் சைட் பாக்ஸ் எல்லாம் அந்த சில்வர் அகாடமிக்காக சைட் பாக்ஸ் எல்லாமே கழட்டி வச்சுருந்தேன். இப்போ இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்ற சொல்ல இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வேறு எதுவும் வைப்ரேஷன் இல்லை. பட் ஆனால் இந்த சைடில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஸோ வண்டி பாருங்கள், கன்றாவியாக இருக்குங்க. ஆனால் இப்போ தான் ஒரிஜினலாக வந்து ஒரு ஆஃப் ரோடிங் வண்டி மாதிரி இருக்குது. பின்னாடி எல்லாம் வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு, எழுத்துலாம் அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. சரி, இப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் தாங்க எங்கேயோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், ஆனால் இங்கே எதுவும் வரல. அந்த மேட் டாக் லைட் போட்டிருக்கேன்ல, அந்த இடத்துல தான் வந்ததுன்னாங்க. பட் ஆனால் நான் வண்டி ஓட சொல்ல இங்கே ஏதோ ஒரு சவுண்டு வருது, அது என்னன்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ வந்துட்டு வண்டி வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18,227 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ போய்ட்டு வண்டியை சர்வீஸ் விட்டு அப்படியே வருவோம். சார் சார் வரட்டுமா? குளிச்சாச்சு, நல்ல தூக்கம் இனி ஒரு கவலையும் இல்லை. நாளைக்கு தலைக்காணி போட்டுடலான்னா, புது தலைக்காணி எதுக்கு அந்த கூண்டு மேலே தலையை வச்சுருக்க? நாளைக்கு தலைக்காணி போட்டுடலாம் உனக்கு. சரி போய்ட்டு வருமே. போய்ட்டு விட்டுட்டு எப்படி ஒரு 3 ஹவர் ஆகும் வர்றதுக்கு. 3-4 ஹவர் ஆகிடும். ஆமாம், நான் இங்கே போகிறதுக்கு 1 ஹவர் ஆகிடும். அங்கே போய் டயர் பார்க்கணும், டயர்லாம் பார்த்துட்டு தான் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பலாமா? வண்டி வந்து இன்றைக்கி தான் வந்து அநியாயத்துக்கு வார்மப்பில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆன் பண்ணி அப்படியே விட்டேங்க வண்டியை. ரேடியேட்டர் ஃபேனே ஓடிச்சு பார்த்தீங்களா. அந்தளவுக்கு ரொம்ப நேரம் வார்மப்பில் இருந்துட்டு. இன்றைக்கி ஆனால் வெயில் இல்லை, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது. வெயில் கீழ் வந்துடாதடா. ஓகே, நம்ம இப்போ கிளம்புவோம். நமக்கு வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:15 ஆகுது. ஏன்னா நான் வண்டி இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு தான் எடுக்க போகிறேன், இன்றைக்கி எடுக்க போகிறது இல்லை. ஓகே கிளம்புவோமா? ஹேண்டில் பார்லாம் இப்போ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். அந்த சில்வர் அகாடமிக்கு போய் சொல்ல வந்துட்டு எந்திரிச்சு நின்று ஓட்டு விட்றான்ல, அதனால் வந்து ஹேண்டில் பார் வந்து பொசிஷன்லாம் மாற்றி வச்சுருந்தாங்க. இப்போ தான் நம்மளோட பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன். எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் கை. ஓகே வாங்க, இப்போ பைபாஸ் ஏறிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். செயின் கடாமுடான்னு சவுண்ட் வருது. ஸ்பீடாக ஓட்டுறக்கே பயமாக இருக்குங்க. செயின் வந்து அந்த 48 ஹவர்ஸ் ரைடில் இப்படி தொங்கிட்டு இருந்தது. அப்போ கூட வால்வாஸ் ஆவான்னு ஓட்டினேன். இப்போ சர்வீஸ் சென்டர் போகிறதுக்கு கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்ட வேண்டியதாக இருக்குங்க. அவனே அழகாக 85 அப்படியே போயிட்டு இருக்கேன். அப்படியே போல போய் சேர்ந்துடணும் ஷோரூமுக்கு. சர்வீஸ் சென்டரில் போய் விட்டுட்டேன்னா போதும். ஏன்னா நேற்றே நான் கால் பண்ணி கேட்டேன், அவங்க வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வச்சுருக்காங்களாம். அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஸ்ப்ராக்கெட்டில் வந்து ஸ்டாக் வந்து கம்மியாக தான் வச்சுருக்காங்கங்க. அதனால் வந்து நேற்றே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஸ்ப்ராக்கெட் இருக்கா இல்லையான்ட்டு. ஸ்ப்ராக்கெட் இல்லைன்னா நம்ம வந்து அப்புறம் சர்வீஸ் விட்றது வேஸ்ட் ஆகிடும். இப்போ அடுத்தது வந்து லே பிளான் போட்டிருக்கு. லே பிளானை சுற்றிட்டு கேட்டுக்கே ஓட்ட போகிறேன். ஸோ லடாக்லேருந்து கன்னியாகுமரி ஓட்டலாம். ஓகேவா? நிறைய பேர் வந்து கன்னியாகுமரியிலேருந்து லடாக் ஓட்டுவாங்க. நம்ம லடாக் சுற்றி எல்லாம் ஒரு 15-20 நாள் சுற்ற போகிறோம். ஏன்னா டெல்லியிலேருந்து தானே ரைடு கண்டினியூஸாக ஸ்டார்ட் ஆக போகுது. நான் இங்கே சென்னையிலேருந்து டெல்லி நான் ஸ்டாப் அடிச்சிடுவேன். அடிச்சுட்டு டெல்லியில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணி பார்சலில் வர வண்டியெல்லாம் வந்து சேர்ந்துடும்.
வந்து சேர்ந்தோடனே டெல்லியிலேருந்து எல்லாருமே அப்படியே குரூப் ஃபார்ம் பண்ணி அப்படியே ஒரு 15-20 நாள் நினைக்கிறேன். டெல்லியிலேருந்து 20 நாள் சுற்றிட்டு அப்படியே மணாலியிலேருந்து எல்லாருமே பிரிய ஆரம்பிச்சிருவாங்க. நான் மணாலியில் ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கோம். ஸோ மணாலியில் ஒரு சர்வீஸை விட்டுட்டு நான் மறுபடியும் அங்கே மணாலியிலேருந்து லேக் போயிடுவேன். மணாலியை ஒரு 2-3 நாள் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் மணாலியிலேருந்து அப்படியே லேயில் போயிட்டு ஒரு 2 நாள் கண்டினியூஸாக தூங்கணும். இந்த 48 ஹவர்ஸ் ரைடு சொதப்பின மாதிரி அங்கே போய் சொதப்பிடக்கூடாது. ஒரு 2 நாள் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டுக்கே ஓட்ட வேண்டி தான். கேட்டுக்கே வந்து நான் என்ன பிளான் வச்சுருக்கேன்னா 58 ஹவர்ஸ் தான் மேக்ஸு. ஏன்னா ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்து 60 ஹவர்ஸ் நினைக்கிறேன். 60 ஹவர்ஸ் 30 மினிட்ஸு. ஸோ நான் வந்து ஒரு 58 ஹவர்ஸில் பிரேக் பண்ணலான்னு இருக்கேன். 58 மேக்ஸு அடித்து தும்சம் பண்ணுறோம். அதுக்கும் மறுபடியும் வந்து ஸ்கெட்ச் போடணும். மறுபடியும் பக்காவாக பிளானை போட்டு அந்த பிளான் படி ப்ரொசீட் பண்ணணும். வாங்க இப்போ சர்வீஸ் சென்டர்கிட்ட வந்துட்டேன். போயிட்டு வண்டியை விடுவோம். ஃபஸ்ட்டு விடுறதுக்கு முன்னாடி என்னன்னா அந்த ஒரு எம்ஆர்எஃப் ஷோரூம் இருக்குது. ஸோ அந்த எம்ஆர்எஃப் ஷோரூமில் போயிட்டு வண்டிக்கு வந்து டயர் செட்ஸ் பார்க்கணும். டயர் வந்து இருக்கான்ட்டு எம்ஆர்எஃப்ல, அதுவும் அந்த H கிரேட் போட்டது வாங்கணுமா. ப்ரோ இன்னைக்கு கால் பண்ணிடுங்க கேட்டு. ஓகே, நான் இப்போ சர்வீஸ் சென்டரில் தான் இருப்பேன். எனக்கு கொஞ்சம் கேட்டு மட்டும் சொல்லிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 390 அட்வென்ச்சருக்கு வந்து எம்ஆர்எஃப் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டயர் தாங்க. எம்ஆர்எஃப்ல வந்து அந்த கேலண்டர் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த மோ கிரிப்பு மீட்டிஆர் M2 தெரியுதா, இந்த இதுதான், இந்த பேட்டர்ன் தான் வந்து 390 அட்வென்ச்சருக்குன்ட்டு எம்ஆர்எஃப்ல தயாரிச்சிருக்காங்க. இந்த பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இது செம்மையாக இருக்குது. இதுவும் வந்து மோ கிரிப் தான், மீட்டிஆர் தான். இந்த பேட்டர்ன் வந்து ஆஃப் ரோடிங்க்கு நல்லாயிருக்கும். டார்மேக்குக்கும் நல்லாயிருக்கும், ஆஃப் ரோடிங்க்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஆஃப் ரோடிங்க்கு சென்டர் வந்து செட்டே ஆகாது. என்ன பண்ணுறது, எக்ஸ்பல்ஸுக்கு ஒரு டயர் பார்த்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எக்ஸ்பல்ஸுக்கு இந்த டயர் தான் வாங்க போகிறேன். டடாயிங் இது இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ ரொம்ப இருளோன்னு இருக்க, ஒரு மாதிரி செஸ் போர்டு மாதிரி இருக்குது, பாக்ஸாக. ஸோ அதிலே ஃப்ரண்ட் பேட்டர்னும் இருக்குது, அங்கே இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்பல்ஸுக்கு வந்து 21 இன்ச் வீல் பார்க்கணும் மெயினாக. சரி, நம்ம இப்போ போய் சர்வீஸ் விடுவோம். எனக்கு வந்து டயரோட ப்ரைஸ் வந்து கேட்டுட்டு சொல்கிறேன்னு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷத்தில் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்களாம். ஓகே, நமக்கு ஃப்ரண்ட்டில் 19 இன்ச் வந்து இவங்ககிட்ட ஸ்டாக் இல்லையா. பின்னாடி வந்து 17 இன்ச்சு அது ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து 19 இன்ச் ஸ்டாக் இல்லையா. இப்போ வந்து KTM அவர் சர்வீஸ் சென்டரில் வந்து சுதாகர்கிட்ட பேச சொல்ல அவர் என்ன சொன்னார்னா, எங்ககிட்டயே வந்து இப்போது இது வருது டயரு, எங்ககிட்டயே வந்து எம்ஆர்எஃப் டயர் வருது, அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் அங்கே ரேட் கேட்டுக்கோங்க, நம்ம சைடும் ரேட் கேட்டுட்டு சொல்கிறேன்னாரு. சரி, இப்போ போயிட்டு நம்ம வந்து வண்டியை சர்வீஸ் விடுவோம். ஸோ ஓகே, என்ன பாவம் பண்ணிங்களா, இவ்வளோ பில்லு கொடுத்துருக்கீங்க, அதுவே பெரிய பாவம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து எஸ்டிமேஷன் வந்து 9200 போட்டிருக்காங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாமே கொடுத்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஜே வந்திருக்காரு, நம்மக்கிட்ட சர்வீஸ் விட்டுருக்காரு. செயின்ஸ் ப்ராக்கெட்டு ஜென்ரல் சர்வீஸ்லாம் பண்ண சொல்லிட்டு பில்லு கம்மியாக கேட்குறாரு. அதுக்குன்னு 9000ங்க. அவன் ட்ரையம்ப் வச்சுருக்கவனே 10,000 தான் பில்லு வருதுன்றான். நமக்கு 9200 கொடுத்துருக்காங்க. சரி பார்ப்போம், ஆடி தள்ளுபடிலாம் போட்டுக்கலாம். 9000 சரி பரவாயில்ல, ஆடி தள்ளுபடி எதாவது கொடுப்பாங்க. ஆடி தள்ளுபடியா? சரி வாங்க இப்போ கிளம்பலாம், வீட்டுக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு வந்தாச்சு. சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அமௌண்ட் சொல்லாமல் இருந்தாங்களா, ஆட்டோவில் வந்துட்டு இருக்க சொல்ல தான் அமௌண்ட் வந்தது. ஸோ அரௌண்ட் ஒரு 8900 கிட்ட வந்துச்சு. அதே மாதிரி இந்த சைடில் ஒரு வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன்ல உங்ககிட்ட. அது ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா, பேஷ் பிளேட்டில் கீழே வந்து ஒரு 10 அலங்கி நட்டு வரும் போல் இந்த மாதிரி. அதில் வந்து 5 அலங்கி நட்டே இல்லையா. அதனால தான் எனக்கு இந்த சைடில் எங்கேயோ ஒரு வைப்ரேஷன் வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கு கடைசியில் பார்த்தா கீழே அத்தனை இது இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ அதே மாதிரி செயின்ஸ் ப்ராக்கெட் புதுசு போட்டாச்சு, பின்னாடி பிரேக் பேடும் புதுசு போட்டாச்சு. அது பாருங்கள், புதுசு நறுக்குன்னு இருக்குது பாருங்கள். ரைட், செயின்ஸ் ப்ராக்கெட் பார்த்தீங்களா, தகன்னு இருக்காரா. இது வந்து இப்போது லடாக் ரைடில் வந்து போயிட்டு வர்றதுக்குள்ளே எப்போ கலந்து எங்கே உள்ள போகிறாருன்னு தெரில. சரி ரைட்டு, பார்ப்போம், போய்ட்டு பில்லை செட்டில் பண்ணிட்டு வருவோம். இன்னும் வண்டி ஓட்டி பார்ப்போம். அதே மாதிரி டயர்ஸை வந்து சீக்கிரமாக பிளான் பண்ணி மாற்றிடலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணோம், போயிட்டு பில் முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பில் செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு வண்டியை ஓட்டி பாருங்கள், ஓட்டி பார்த்துட்டு வாங்கன்னாங்க. சரி, வண்டியை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு குயிக் ஷிஃப்ட் மாதிரி ஏறாவியா, இவங்க கண்ணு முன்னாடியே ஏறாத காட்டலாம். இப்போ செம்ம குயிக் ஷிஃப்டரை கழட்டி போடுறது தாங்க பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை, அது எத்தனை வாட்டி தான் ஏறாரு ஆகுறது. கீழே வந்து 5 இது இல்லையாங்க, கீழே 5 அலங்கி இது மிஸ்ஸிங்கு. அதனால தான் எனக்கு அந்த சைடு வைப்ரேஷன் அவ்வளோ கேட்டிருக்கு போல். சரி வாங்க, வண்டியை ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு இன்றைக்கி எப்படியாவது வந்து டயர்ஸை பார்த்து வச்சிடணும்.
லே கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து டயர்ஸை மாற்றிடலாம். இப்போ ஒரு ரவுண்ட் ஓட்டிகிட்டு வருவோம். சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணல இன்னும். அவர் வந்து புது சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து 3 ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குன்னாரு. சரி பார்ப்போம், இந்த ரவுண்ட் அடிச்சுட்டு அப்டேட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம். இப்போ வந்து ஷோரூம் போயிடுவோம். ஏன்னா புது பிரேக் போட்டிருக்கறனால, பிரேக் பேட் போட்டிருக்கனால அந்த க்ரிப்பு கரெக்டாக கிடைக்க மாட்டேது வண்டியில். இன்னும் அந்த நார்மலாக பழைய பிரேக்கில் வந்து கட்டிங் ஆயில் அடிச்சு விட்டாங்கன்னா பிரேக் பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி தான் கண்டிஷன். இப்போ பேக் பிரேக்கு ஃபுல்லாக மிதிச்சிட்டேங்க, போயிட்டே தான் இருக்கும். ஓகே ரைட், கிளம்பலாமா? ஓகே ப்ரோ, பார்க்கலாம். நான் அது வரேன், முடிச்சுட்டு வரேன். எம்மடி ரைட், கிளம்பலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே செயின் வந்து அந்த க்ரீஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கனால வந்து லைட்டாக லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான். அப்படி இல்லைனா ஒரு 300 கிலோமீட்டரில் லைட்டாக லூஸ் ஆகுமா. அப்போ வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொன்னார். ஏம்மா ஏற்ற மாதிரி சூரியன் இப்படி அடிக்கிறாரு. சூரிய பகவான், ஒய் ஈவினிங் 5 o'clock ஆகிட்டீங்க, கண்ணு கூசுது. நம்ம பார்ப்போம். செயின் வந்து இந்த சைடு எங்கேயா வர சொல்ல லூஸ் ஆயிடுச்சுன்னா செயினை வந்து இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளே பண்ணிக்கலாம். நம்மளே 10 வாட்டிக்கிட்ட செயின் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சே. செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிளான வேலை தான். இப்போ வந்து அடுத்தது எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேராக வந்து மதுரவாயில் லால் டயர்ஸில் போயிட்டு வேறு ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பார்ப்போம். அதாவது ஒரு பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. அந்த ஒரு செமி ஆஃப் ரோட் மாதிரி, நம்ம இப்போ ஸ்டாக் டயர் இருக்குல்ல அது மாதிரி ஆஃப் ரோடும் கொஞ்சம் பண்ணலாம், டார்மேக்கில் தார்மாராக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டயர் வந்து லால் டயர்ஸில் போய் பார்ப்போம் ஏதாவது பிராண்டில் இருக்கான்ட்டு. இப்போ அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த வாட்டி பில்லு வந்து கொடூரமான பில்லு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது சரியா பயங்கர மோசமாக வந்துருக்குங்க பில்லு. அதுவும் லேபர் தான் வேறு லெவலில் இருக்குது. என்னமோ ஒரு 1000 cc பைக்குக்கு போடுற மாதிரி பில்லு வந்துருக்கு. பார்ப்போம், நான் அது வீட்டில் போயிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம வண்டியில் கலெக்ட் ஐட்டம்லாம் இதை கொடுத்துட்டாங்க. மெயினாக வந்து செயினை தான் நான் பத்திரமா கேட்டிருந்தேன், அதனால் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லால் டயர்ஸ்க்கு வந்தாச்சு. போயிட்டு அட்வென்ச்சருக்கு வந்து என்ன மாடல் டயர் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? உள்ளே வந்து டயர் குமிச்சு வச்சுருக்காங்கங்க, செம்ம ரெஸ்பான்ஸு. பட் ஆனால் என்ன ஒன்று, நமக்கு டயர் தான் கிடைக்கல. மெஜலரில் வந்து அவங்க வந்து 150 செக்ஷன் வச்சுருக்காங்களாம். நம்மளது ரியர் வந்து 130 தானே. 150 போட்டோன்னா அப்புறம் சைடில் எங்கேயா உராய ஆரம்பிச்சிச்சுன்னா படா பெஜாராக இருக்கும். அதனால் 130லே போடணும். அப்படி இல்லைனா வந்து 140 செக்ஷன் இருந்தால் கூட ஓகே தான். சரி பார்ப்போம், வேறு எங்கேயா கிடைக்குதான்னு தேடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அடுத்தது போரூரில் வந்து ஒரு எம்ஆர்எஃப் இருக்குது. ஸோ அந்த எம்ஆர்எஃப் போவோம். ஏன்னா மோ கிரிப் மீட்டியார் M2, ஸோ இதை தான் மாடல் நம்பரு. பட் ஆனால் எனக்கு அதோட பேட்டர்ன் பிடிக்கல. இருந்தாலும் நம்ம இப்போ ஓட்ட போகிறது வந்து லே ரைடு, மேக்ஸிமம் வந்து தார்மேக் தான் இருக்கும். அந்த லே ஃபுல்லாக சுற்றுறது மட்டும் தான் ஆஃப் ரோடிங் இருக்கும். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எனக்கு வேறு டயர்ஸ் எதுவும் கிடைக்கலன்னா எம்ஆர்எஃபோட மோ கிரிப்பு மீட்டியார் M2 டயர் தான் போட போகிறேன். வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போரூருக்கு வந்தாச்சு. அதே மாதிரி எம்ஆர்எஃப்லேயும் போயிட்டு டயர்ஸ் பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஸ்டாக் இல்லை, பின்னாடி டயர் ரெடியாக இருக்குது. எங்கே பாரு எல்லா இடத்துலையும் பின்னாடி டயர் 17 இன்ச்சு ரெடியாக இருக்குங்க. 130, 80, 17 இன்ச் இந்த டயர் ஸ்டாக் ரெடியாக இருக்குது. அந்த மீட்டியார் மோ கிரிப் மீட்டியார் M2. ஸோ இதுதான் அந்த டயர் மாடல். ஆனால் ஃப்ரண்ட்டு கேட்டால் ஃப்ரண்ட் இல்லை, 19 இன்ச்சு. அவங்க வந்து வேர் ஹவுஸில் கேட்டு அவங்க சொல்கிறேன்னாங்க. நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு எப்படியாவது டயர் கிடச்சிச்சின்னா ஓகே, இல்லைனா வந்து கண்டிப்பாக 20,000 செலவு பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆகிடுவேன். நம்மடி பசி எடுக்குதா என்னன்னு தெரில, ஒரு மாதிரி ஏப்பமாக வருது. 20,000 செலவுனா அப்படி அந்த ஃப்ரண்ட்டு டயர் நமக்கு கிடைக்கலன்னா வேறு வழியே இல்லைங்க. மெட்ஜிலர் டூரர் ஸ்டாக் டயரே தான் போட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவேன். இல்லைனா எங்கேயாவது தேடினா கிடைக்கும்னு நினைக்கிறேன். லால் டயர்ஸில் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் கண்டிப்பாக வந்து எப்படியாவது சர்ச் பண்ணி உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னாரு. ஏன்னா அவர் வந்து லால் டயர் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிட்டாருங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்டிக்கர் ஒன்று இருக்குல்ல, இந்த இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஸ்டிக்கர், அந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. என்ன ஒன்று, டயர் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓசியில் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்ல. ஓசிலாம் வேணாம், ரிவ்யூவுக்கு ஏதாவது டயர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம இப்போதைக்கு வந்து காசு போட்டு தான் டயர் வாங்குற நிலமையில் இருக்கும். ஆமாம்மா, வண்டி வந்து இப்போ தாங்க வைப்ரேஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கு. வாங்க இப்போ நான் வந்து வீட்டுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு அந்த பில்லை காட்டுறேன். ஓகேவா? பில்லு தான் இந்த வாட்டி செம காமெடியாக இருக்கும். அதாவது எப்போவுமே பில்லு வந்து ஒரே பேஜிலே முடிஞ்சிடும். இந்த வாட்டி பில்லு வந்து PTO போட்டு கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் டர்ன் ஓவர். அப்படியே திருப்பினா அந்த பக்கமும் ஒரு பெரிய பில் இருக்குது. அந்தளவுக்கு அதாவது நம்ம வண்டியில் மாற்றின ஸ்பேரோட
அதிகமாக லேபர்ஸில் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீட்டுக்கு போயிட்டு. அவ்வளோதான், இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் வீடு. வண்டி உள்ளே ஏற்ற போகிறேன், நடுவில் உட்காந்துட்ருக்க. நேராக வர மாதிரி வாங்கிட்டு தான் வரப்போகுது வண்டி. அப்படியே இப்போ நான் இந்த பக்கம் போகணுமே. டான் பையா, எனக்கு இந்த பக்கம் வழி விடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பில்லு. இந்த வந்து பார்ட்ஸோட இன்வாய்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஐட்டம் மாற்றிருக்கு பார்த்தீங்களா? 17 இது மாற்றிருக்கு. நட்டு போல்டு மாற்றினா, ஒரு ஸ்க்ரூ மாற்றினா கூட அதை கூட ஒரு பார்ட் நம்பரில் போட்டுடுறாங்க. இதில் வந்து இது வரைக்கும் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4822. ஸோ மாற்றின ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும். இதில் ஸ்ப்ராக்கெட்டு, சின்ன ஸ்ப்ராக்கெட்டு, பெருசு எல்லாமே, அதுக்கு வர்ற நட்டு, ரப்பரு, ஸோ ஸ்ப்ராக்கெட் பேரிங்லாம் நல்லா இருந்து தான், அதெல்லாம் மாற்றலை. பட் ஆனால் இங்கே லேபர் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்களேன், லேபருக்கு பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க. லேபரோட அமௌண்ட்லாம் பார்த்துக்கோங்க. அப்படியே வேணால் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எது ஒரு பார்ட் மாற்றுறதுக்கும் தனித்தனி லேபர் பார்த்தீங்களா எல்லாமே. அதே மாதிரி இப்போ லேபரில் வந்து இன்னொன்று எங்கே இருக்குது, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பேட்ரி டெஸ்டிங்கு, சார்ஜிங் இதெல்லாம் கூட ஓகேன்னு சொல்லிடலாம். பட் ஆனால் வந்துட்டு இங்கே ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், அடுத்த சைட் பேஜில் வந்து இங்கே ஒரு 417 ரூபாலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறதுக்கு எல்லாமே தனித்தனி பில்லுங்க. அந்த 17 ஐட்டம் மாற்றினதுக்கு 14 ஐட்டத்துக்கு வந்து லேபர் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக என்னோடய பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8780 ருபீஸ். இதுதான் என்னோடய டோட்டல் பில் அமௌண்ட்டு. இதில் ஏதோ ஒன்று ஒரு 550 ருபீஸாக ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்கங்க. ஏதோ போட்டிருக்காங்க பாருங்கள் 550. அது வந்து என்னது, இது 550 போட்டிருக்கிறது வந்து இதுதான் எனக்கு தேவையில்லாத இது. இந்த வயரிங் ஹார்னஸ் செக் அண்ட் ரிப்பேர், இது வந்து 550 ரூபாங்க. அதில் வந்து அப்படி என்ன செக் பண்ணாங்க, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இந்த வாட்டி வந்து பில்லு இவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இது இருக்கான்னு கேட்டிருக்கேன். ஏன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இது போட்டால் தாங்க. ஏன்னா இது வந்து அந்த சர்வீஸ் லேபர் மட்டுமே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2505 ரூபாய் இருக்குது. சர்வீஸ் லேபர் மட்டும் மாற்றின ஸ்பேர் பார்ட்ஸுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, பத்தாவதுக்கு சர்வீஸ் லேபர் வந்து அவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக இந்த பில்லு அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டே வந்து எனக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இருந்து நான் போட்டிருந்தேன்னா 2500 எனக்கு மிச்சம் தான். என்ன ஒரு 10,000 ரூபா போட்டிருப்பாங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஒரு 8 சர்வீஸ் அந்த மாதிரி எதாவது கொடுத்துருப்பாங்க. சரி என்ன பண்ணுறது, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு புது ஒருத்தர் வந்திருக்காரு. இங்கே பாருங்கள். ஏய், எல்லாம் புதருக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டிங்களா? இது உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, 2 குட்டி அணில். இது வந்து அந்த ஏசி டப்பாக்குள்ளே மாட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்துருக்குங்க. கிடு ஓடியாங்க கையில் ஏறு வாங்க பார்த்தீங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து ஃபீடிங் டைம். எனக்கு இவங்களை வந்து நான் ஃபீட் பண்ணணும் 2 பேரையும். ஏய், நீ ஏன்டா உள்ளே இருக்க? சரி வா, இங்கே மேலே இவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலையை பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் அனதர் வீடியோ சூன். பை டேக் கேர் மை டே லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அதே மாதிரி லால் டயரில் வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னாங்க. அதே மாதிரி போரூர்லேயும் எம்ஆர்எஃப்லையும் சொல்லி வச்சுருந்தேன். அவங்க விசிட்டிங் கார்டும் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட எக்ஸ்பல்ஸ் டயர் ஃப்ரண்ட் பேக் 2 வச்சுருக்காங்க. பட் ஆனால் அட்வென்ச்சருக்கு வந்து ஃப்ரண்ட்டு கிடைக்கல. ஃப்ரண்ட் வந்து அவங்க ஸ்டாக் இருக்கான்ட்டு கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னாங்க. அது வந்துச்சுன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு டயர் மாத்திர செஷன் தான் வரும். ஓகேயா, டயர் மாத்திர வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.